ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ப்ரேஸ்லெட் மேக்கிங் கிளாஸில் வாட்ச் மாடலில் பீட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ப்ரேஸ்லெட் ரெடி பண்ணுறது தான் பார்க்க இருக்கிறோம். ஸோ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த மாடல் ப்ரேஸ்லெட் தான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ண இருக்கிறோம். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு அப்படின்னு வாங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த மாடல் ப்ரேஸ்லெட் ரெடி பண்ணுறதுக்கான ஒயரை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த ஒயரோட லென்த் வந்து 25 இன்ச்சு சைஸில் தான் நான் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இந்த 25 இன்ச்சு சைஸ் வந்து 6 இன்ச்சு ப்ரேஸ்லெட் சைஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த சைஸ் வந்து கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ஹெட் பின் நம்ம வந்து ஹூக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஒயரில் இந்த மாதிரி ஒரு ஜம்ப் ரிங்ஸை நம்ம ஆட் பண்ணிடலாம். ஸோ இந்த ஜம்ப் ரிங்ஸ் சென்டரில் வர்றது மாதிரி லெவல் பண்ணி எடுத்துடுங்க. ஸோ இந்த மாதிரி சென்டரில் வந்ததுக்கு பிறகு இதில் ஒரு 2 or 3 டைம்ஸ் வந்து நல்லா நாட் போட்டு எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நல்லா நாட் போட்டதுக்கு பிறகு இப்போ நம்ம இதில் பீட்ஸ் வந்து ஆட் பண்ண ஆரம்பிக்கலாம். ப்ரேஸ்லெட் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு மாஸ்கிங் டேப்பை வந்து நான் ஃபஸ்ட்டு டேப் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் வந்து நான் ஒயிட் பீட் தான் எடுத்துருக்கிறேன். இந்த ஒயிட் பீடோட சைஸ் பார்த்திங்கன்னா 3 mm ஒயிட் பீட் தான் நான் எடுத்துருக்கிறேன். இந்த ஒயிட் பீடில் வந்து ஒரு 10 பீட்ஸ் வந்து ஃபஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பீட் ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதை வந்து ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்குறோம். 2 சைடு ஒயரையுமே சேர்த்து பிடிச்சிட்டு நீங்கள் ஆட் பண்ணணும். நீங்கள் நைலான் ஒயர் யூஸ் பண்ணும்போது நம்ம டைரெக்டாகவும் பீட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஆட் பண்ணதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் நீடில் யூஸ் பண்ணியும் நம்ம பீட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் நீடில் வச்சு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீடிலோட எண்டில் ஃப்ளாட்டாக இருக்கிறது மாதிரி பார்த்து வாங்கிக்கிங்க. ஸோ சில நீடில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நீடில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். பீட்ஸ் வந்து கொறுக்க முடியாது. ஸோ அதனால் இந்த மாதிரி பார்த்து வாங்கிடுங்க. இப்போ நம்ம பீட்ஸ் வந்து ஃபுல்லாகவே வந்து கொறுத்து முடிச்சிட்டோம். இப்போது அந்த நீடில் அதிலேருந்து எடுத்துடுங்க. எடுத்துகிட்டு 2 இன்ச்சு சைஸில் பீடு வந்து எடுத்துருக்குறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ஒயரில் 5 பீட்ஸும் இன்னொரு சைடு ஒயரில் 5 பீட்ஸும் இந்த மாதிரி ஆட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி 2 சைடு ஒயர்லையும் பீட் ஆட் பண்ணதுக்கு பிறகு இப்போது ஒரு சைடு ஒயரை எடுத்துகிட்டு அதில் நம்ம ஒரு பீட் ஆட் பண்ணணும். அதுக்கு நான் 5 mm பீட் தான் எடுத்துருக்கிறேன். இந்த 5 mm பீடை ஒரு சைடு ஒயரில் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு இன்னொரு சைடில் இருக்கக்கூடிய ஒயரோட எண்டை எடுத்து நம்ம எப்பவும் போடுறது மாதிரி நாட் போட்டு எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு கிடைக்கும். ஸோ இதுக்கு அடுத்தால் இப்போ இதில் 3 பீட் ஆட் பண்ணிடலாம். இந்த பீட் பார்த்திங்கன்னா 3 mmல 2 பீட்ஸும் 5 mmல ஒரு பீடும் எடுத்து தான் இதை நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். இதுக்கு அடுத்தால் ஒரு 8 mm பீட் எடுத்துடுங்க. ஸோ அதை எடுத்துகிட்டு ஒரு சைடு ஒயரில் ஆட் பண்ணிவிட்டு இன்னொரு சைடில் இருக்கக்கூடிய ஒயரோட எண்டை எடுத்து நம்ம நாட் போட மாதிரி நாட் போட்டுட்டு டைட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஹாஃப் டிசைன் ரெடி ஆகிடும். ஸோ அந்த சைடு எப்படி நம்ம பண்ணோமோ அதே போல் தான் இந்த சைடில் நம்ம ரெடி பண்ணி எடுக்கணும். உங்களுக்கு பீட்ஸோட சைஸ் பற்றி ஃபுல் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். நான் அதை டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ லிங்க் மூலமாக நீங்கள் பார்க்கலாம். ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பீட்ஸோட சைஸ் உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா இந்த மாதிரியான ப்ரேஸ்லெட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணதுக்கு பிறகு இப்போ இதனுடைய மெஷர்மெண்ட்டை கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்கணும். ஸோ இப்போ இந்த ப்ரேஸ்லெட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா 5.5 இன்ச்சு சைஸில் நம்ம பீட்ஸ் வந்து கொடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்குறோம். சைஸ் பார்த்திங்கன்னா 6 இன்ச்சு ப்ரேஸ்லெட் சைஸ் இருக்கிறவங்க வந்து இந்த ப்ரேஸ்லெட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம சைஸில் இருந்து ஒரு 1/2 இன்ச்சு வந்து கம்மி பண்ணி தான் நம்ம பீட்ஸ் ஆட் பண்ணியிருக்கணும். அதுக்கு பிறகு மீதி இருக்கக்கூடிய ஸ்பேஸில் பார்த்திங்கன்னா நம்ம ஜம்ப் ரிங்ஸும் ஹூக்கும் ஆட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ஜம்ப் ரிங்ஸும் ஹூக்கும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 6 இன்ச்சு சைஸில் ப்ரேஸ்லெட் கிடைக்கும். ஸோ அந்த சைஸும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான். ஸோ உங்கள் சைஸில் இருந்து நீங்கள் ஒரு 5 பாயிண்ட் வந்து கம்மி பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம ஜம்ப் ரிங்ஸில் 2 or 3 டைம்ஸ் நல்லா டைட்டாக நாட் போட்டு எடுத்ததுக்கு பிறகு இப்போ எக்ஸ்ட்ரா ஒயர் இருக்குது. ஸோ அந்த ஒயரை மிச்சம் இருக்கக்கூடிய பீட்ஸுக்கு உள்ளாடி விட்டுட்டு அதுக்கு பிறகு அதுலேயும் ஒரு நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம 2-3 ட்ரிப்பு நாட் போடும்போது ப்ரேஸ்லெட் வந்து சீக்கிரத்துலேயே வந்து உங்களுக்கு கட் ஆகாது. ஸோ அதுக்காக 2-3 இடத்துல நீங்கள் நல்லா டைட்டாக நாட் போட்டு எடுத்துடுங்க. இந்த மாதிரி வாட்ச் மாடலில் ப்ரேஸ்லெட் வந்து நீங்கள் நிறைய டிசைனில் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டிசைனை வச்சும் நீங்கள் இந்த மாதிரி டிசைன் ரெடி பண்ணிக்கலாம். சைடில் வந்து 2 சைட்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிங்கிள் பீட்டாக வந்து நம்ம ஆட் பண்ணி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நிறைய வந்து மாடலை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம இதில் நாட் போட்டுட்டு இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த மாடல் ப்ரேஸ்லெட் வந்து ரெடி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி மாடலில் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு ப்ரேஸ்லெட் வீடியோ பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா சேனலை மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ உங்களுக்கு பார்க்குறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இந்த ப்ரேஸ்லெட்டில் பார்த்திங்கன்னா நம்ம ஹூக் ஆட் பண்ணலை. ஸோ ஹூக்குக்காக தான் இந்த ஹெட் பின் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம்.
இந்த ஹெட் பின்னில் இந்த மாதிரி பெண்ட் பண்ணிவிடுங்க ஒரு சைடு. ஸோ ஒரு சைடு இந்த மாதிரி பெண்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் நம்ம இந்த மாதிரி பெண்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி பெண்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எஸ் ஹூக் மாதிரி கிடைக்கும். இந்த ஹூக்கை நம்ம ப்ரேஸ்லெட்டுக்கு ஹூக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நார்மலாக வந்து நமக்கு ஹூக் வாங்கி தான் பண்ணும். ஸோ உங்களுக்கு ஹூக் கிடைக்கல அப்படின்னா இந்த மாதிரி பின் இருந்தால் கூட இந்த பின்னை வந்து நம்ம ஹோம்மேடாக நம்ம ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கனாலே எஸ் ஹூக் மாதிரியே தான் இருக்கும். ஸோ இதை கூட நம்ம ப்ரேஸ்லெட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஜம்ப் ரிங்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ அந்த ஹூக்கை இதோட சேர்த்து ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ப்ரேஸ்லெட்டோட ஹூக்கும் ரெடி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தான் ஹூக் ரெடி பண்ணி எடுக்கணும். ஸோ உங்களுக்கு ஹூக் கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கிங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஜம்ப் ரிங்ஸை வந்து நல்லா டைட் பண்ணிவிடுங்க. ஸோ லைட்டாக ஓப்பன் இருந்தால் கூட நம்ம போட்டிருக்க ஹூக் வந்து வெளியில் வந்துடும். ஸோ அதனால் நல்லா டைட்டாக வந்து டைட் பண்ணிக்கணும் ஜம்ப் ரிங்ஸை. ஸோ இந்த மாதிரி தான் இந்த மாடலில் ப்ரேஸ்லெட் ரெடி பண்ணி எடுக்கணும். ஸோ இந்த மாடலில் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பண்ணியிருக்கிறது வந்து 6 இன்ச்சி சைஸு. ஸோ இது நீங்கள் 7 இன்ச்சி சைஸில் ப்ரேஸ்லெட் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா சென்டரில் இருக்கக்கூடிய அந்த வாஷ் மாடல் வந்து சேம் தான் எல்லாருக்குமே. சைடில் இருக்கக்கூடிய அந்த சிங்கிள் பீட்ஸ் மட்டும் என்ன ஆகும்னா சேஞ்ச் ஆகும். இப்போ 7 இன்ச் அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு சைடும் அந்த சின்ன 3 mm பீட்ஸ் வந்து 12 பீட்ஸ் ஒரு சைடு இன்னொரு சைடு 12 பீடும் ஆட் பண்ணிங்கன்னா 7 இன்ச் சைஸில் இருக்கிறவங்களுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய சைஸுக்கு ஏற்றாப்புல அந்த சைடில் வரக்கூடிய பீட்ஸ் மட்டும் குறைக்கவோ கூட்டவோ செஞ்சோம் அப்படின்னா நமக்கு இந்த மாடல் ப்ரேஸ்லெட் வந்து எல்லாருக்குமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 7 இன்ச் சைஸில் ப்ரேஸ்லெட் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் 13 இன்ச்சஸ் சைஸில் ஒயரை கட் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரேஸ்லெட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஒயரோட லென்த்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய், டேக் கேர் அண்ட் ஹாப்பி லேர்னிங்.